ஐயா, ஆக்சுவலா இந்த விஷயம் என் மனச பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். திருமண பொருத்தம் இதுதான் டாபிக்கா எடுத்தேன். பட் என்னன்னா, நம்மளுக்கு ஜோதிடத்துல ஜாதகம் ஒரு பர்சனலா ஒருத்தட்ட பேசும்போது எடுத்தோடனே ஒரு அடி அடிக்கணும். அந்த 2 அடியில அங்க மட்டும்தான் அவங்க பேசணும், மிச்சத்துல நம்ம பேசணும். அதுதான் நம்ம கான்செப்ட். ஒரு பொண்ணு கிட்ட, மீன ராசி பொண்ணு ஐயா, இது போன வருஷம் அந்த ஜாதகமே நான் சாம்பிளா போட்டேன். வழக்கம் போல கேட்கற மாதிரி எடுத்த உடனே, என்னம்மா பிரேக்கப் ஆச்சா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நான் கேட்கறேன். என்னம்மா இப்பதான் பிரேக்கப் ஆயிருக்குமே, பிரேக்கப் ஆச்சானே, அண்ணா ஹஸ்பண்ட் இறந்து 3 வாரம் ஆயிருச்சு அப்படின்னாங்க. என்ன சொல்றீங்க, இந்த இடத்துல உங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆக்சுவலி இதுதான் என்னோட டாபிக். வீட்ல எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாங்க, இந்த நேரத்தை விட்டுட்டா இதுக்கப்புறம் கல்யாணமே இந்த பொண்ணுக்கு நடக்காது. பொண்ணுக்கு 27 வயசு, இப்ப விட்டுட்டா 27 வயசு விட்டா இதோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்றது தான் அவங்க அந்த பொண்ணு சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு. அம்மா, அடுத்து வர்ற தசையும் இங்க பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி தசமா. உங்களுக்கு ஜென்ம சனி அவருக்கு 8ஆம் இடம் கடுமையா கட்டு போயிருக்குது. இது கண்டிப்பா பிரிவு இழப்ப பண்ணக்கூடிய இடம் தானே. அதை தான் நான் சிரிச்சுக்கிட்டே, என்ன பிரிஞ்சு போயிட்டீங்களா, இழந்து போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஆனா நீங்க இப்படி பதில் சொல்லுவீங்க, நான் கடவுள் இல்ல, எடுத்தோன்னே அவர் இறந்து போயிட்டாருங்கன்னு சொல்ற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்ல. நான் இந்த மாதிரி தான் என்னோட கான்வர்சேஷன் இருக்கும். பிரிஞ்சிருப்பாங்களே அந்த மாதிரி இருப்பீங்களேன்னு. தயவு செய்து திருமண பொருத்தம் ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. ஒரு 20-30 வருஷம் ஒருத்தருடைய வாழ்க்கையே நிர்ணயிக்க போறது. ஒருத்தருக்கு வேலை பிரச்சனை ஆயிட்டா கூட அடுத்த 2-3 வருஷத்துல வேற வேலை தேடிடுவாரு. இந்த கல்யாண பொருத்தம்ல தயவு செய்து, இதுக்கு நான் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருந்தேன். அவங்களோட லக்னம், லக்னாதிபதி அதெல்லாம் வச்சு சில விஷயங்கள் இருக்கு. ஆனா பாட்டி இறந்து போறதுக்குள்ள நான் கல்யாணம், இதெல்லாம் என்கிட்ட வர்ற ரீசன்ங்க. ரொம்ப நான்சென்ஸா இருக்கும். ஆக்சுவலா சொல்றேன், என்னங்க இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க. பாட்டி இறக்கிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும். பொண்ணுக்கு இந்த மாதிரியான விஷயம் இருக்கு, இது முடியறதுக்குள்ள பண்ணிடணும். கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஒருத்தர் இந்த நாட்டுல, ஒருத்தர் அந்த நாட்டுல இருப்பாரு. தயவு செய்து கல்யாணம் பண்ணி வச்சா பாட்டி இருப்பாங்களா, தாத்தா இருப்பாரா, இத பாக்காதீங்க. இவங்க 2 பேர் வாழக்கூடியவங்க. அடிச்சாலும் புடிச்சாலும் அந்த வீட்டுல எப்படி இருக்க போறாங்க, அடுத்து ஒரு 20 வருஷம் இருக்க போறாங்களா இல்லையான்றத தயவு செய்து பார்த்து பொறுத்துங்க. இதுக்கு நீங்க அந்த மாதிரியான சம்பவங்கள்ல பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த அனுபவம் வரும். இதுதாங்க இன்னைக்கு நான் டாபிக் வச்சது. இதுதான். கண்டிப்பா இதை பத்தி ஏதாவது ஒரு இடத்துல பேசுவேன். கல்யாணம் பண்றாங்களா இப்ப வரைக்கும், ஜென்ம சனி, அஷ்டம சனி, குறிப்பா அஷ்டம சனி நான் ஒத்துக்கவே மாட்டேன். ரொம்ப பார்த்த பிறகு 2 பேரும் கல்யாணம் பண்ணி அங்கங்க இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா வேலை விஷயமா 3 வருஷம் இப்படி இருப்போம்னுவாங்க. அவங்க மட்டும் கல்யாணம் பண்ணுவீங்க, ஒரு வாரத்துல வெளியே போயிருவீங்கன்னு சொல்லுவேன். இதனை தவிர்த்து ஜென்ம சனி, அஷ்டம சனின்னு வந்தா 6-8 என் கண்ணு தேடும். சஷ்டாஷ்டகம் இருக்கா, 6-8 இருக்கா, அந்த தசாநாதனுக்கு 12ல ஒரு கிரகம் இருந்தா கூட அது ஏதாவது பண்ணுமான்றத என் கண்ணு ரொம்ப தேடும். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க அழுவும் போது, என்னடா லைஃப், இப்படி ஒரு லைஃப்ன்ற மாதிரியான விஷயம். ஒரு ஐயா சொன்னாங்கல்ல, ஒரு ஜோதிடர் மனநல அமைப்புகள்ல இருப்பாரு, மனோ தத்துவ நிபுணரா இருப்பாருன்னு சொன்னாங்கல்ல. அந்த மனோ தத்துவ நிபுணருக்கும் ஒரு மனசு இருக்கும். அந்த நாளையே அந்த ஒரு கன்சல்டேஷன் ஸ்பாயில் பண்ணும். அதோட என்ன சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாமே சொல்றதெல்லாம், எதுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்களும் நிம்மதி இல்லாம, சுத்தி இருக்கிற நீங்களும் நிம்மதி இல்லாம, ஏங்க ஒரு பாட்டிக்காக இந்த கல்யாணத்தை பண்றீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. பாட்டினா இறந்து போதான் செய்வாங்க. 200 வயசு 300 வயசு பாட்டி இருக்கிறாங்களா? இல்ல. அந்த பாட்டி இறந்து போயிருவாங்க. ஆனா வாழக்கூடிய அந்த 27 வயசு பொண்ணுக்கு நான் சொன்ன இன்னொரு கல்யாணம் நடக்கும், நான் யாரையும் நம்ப மாட்டேன். இதுக்கப்புறம் என் குடும்பமும் வேணாம், யாரும் வேணாம். ஆனா இன்னைக்கு இந்த இன்சிடென்ட்னால எனக்கு கிடைச்சது, என் மகனை முழுங்கிட்டா. இது நமக்கு ரொம்ப காமனான வார்த்தை நம்ம தமிழாளுக்கு. என் மகனை முழுங்கிட்டான்னு தான் சொல்லி அழுதாங்க. நான் என்னென்ன பண்ணுவேன், அவரு ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்குன்னு கேட்டாங்க. இது யாரோட தப்பு? பாட்டி. 2வது ஜோசியர். இந்த 27 வயசு விட்டா பொண்ணுக்கு கல்யாணமே எப்படிங்க? 27 வயசு முடிஞ்சவனே அடுத்த தசா புத்தி வரும். அந்த அடுத்து வர்ற தசையிலயோ புத்தியிலயோ 3, 7, 11ஆம் அதிபதி சுக்கிரனோட வீட்டுல இருக்கிற கிரகம் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இல்ல அவர் சன்னியாசியா இருந்தா மட்டும்தான் அவருக்கு அது நடக்காது. ஆனா அப்ப கூட சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஐயா, இங்க நான் கல்யாணத்தை தாலி கிளிலாம் பேசவே மாட்டேன். நீங்க எல்லாருமே ஒருத்தரோட இருக்கணுங்க. தாலி கட்ட வேணாம், மோதிரம் போட வேணாம், சைன் வைக்க வேணாம். நீங்க வேற ஒருத்தரோட இருக்கீங்களா இல்லையானே, என்னன்னா அம்மா மண்ணு கேக்குறீங்க, என்னன்னா அவரு மண்ணு கேக்குறீங்க, இவரு மண்ணு கேக்குறீங்கன்னு. இதுதாங்க ஜோஷியமே தவிர, பாட்டி போறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ, இப்ப விட்டுட்டா கல்யாணமே இல்லைன்னு சொல்றதோ இல்ல. கல்யாணம் டாபிக்னு வந்தா நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா எனக்கு கோவம் வரும். லைவ்லயும் சரி, டாபிக்லயும் சரி, எனக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஏன்னா காரணம் இல்லாம பாதிக்கப்பட போறவங்க அந்த தம்பதியர். இது மைண்ட்ல வச்சுக்கிட்டு யாரு திருமணம் பொருத்தம் பார்த்தாலும், ஜென்ம சனி, அஷ்டம சனி, 6-8 தசை, பாபத்துவ தசை, சஷ்டாஷ்டக தசை, இதெல்லாம் தயவு செய்து கருத்துல வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண போறீங்க. அந்த 2 ஜீவன் அந்த குடும்பத்தை ரிப்ரசென்ட் பண்ண போறாங்கன்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கல்யாண பொருத்தம் எப்படி சேர்க்கணும்ன்ற விஷயம் யாருமே சொல்லி கொடுக்காம தானா புரிஞ்சிடும். இவ்வளவுதாங்க என்னோட கருத்து.